அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் சிம்பிளான ஒரு ரெசிபி போட்டிருக்கு சமையல். இன்றைக்கி சுட சுட ரசம், சோறு, அதுக்கப்புறம் கோழியில் உள்ள ஈரலும் அந்த விதைப்பட்டேன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 கிலோ வாங்கி அது மிளகு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வத்த குழம்பு, மீன் குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல். இது போக கோழியை சிக்கன் 65 மசாலா மாதிரி தடவி அதை அப்படியே தயிர் வச்சு விரவி இது எப்படி பண்ணணுங்கிறத ஏற்கனவே போட்டிருப்பேன். இதை லைட்டாக வேக வச்சும் பொரிக்கலாம், இப்படியும் பொரிக்கலாம். ஆனால் நம்ம தயிர் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், தட்டில் வைக்கணும், ஃப்ரீசர் உள்ளே வைக்கக்கூடாது. வச்சு பொரித்தா சிக்கன் 65 ரெடி ஆயிரும். தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். இப்போ வத்த குழம்பு, ரசம், மீன் குழம்பு சாப்பிட்றவங்க மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ரசம், இது கோழியில் உள்ள ஈரலும் அந்த விதைப்பட்டேன்னு சொல்லுவோம், அது தனியாக கிடைக்கும், பார்ட்ஸாக வாங்கணும். 1/4 கிலோ 1/2 கிலோன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, சிக்கன் 65. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட பார்க்கும். எல்லாமே என் சமையலில் பழைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எல்லாம் எப்படிலாம் பண்ணணுன்ட்டு, வத்த குழம்பு, இந்த மீன் குழம்பு வைக்கிறது, மீன் குழம்புக்கு மசாலா எப்படி திரிக்கிறதுங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கை சுத்து முறுக்கு உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோன் நம்பரை நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். நீங்கள் அதுக்கு சொன்னாலே போதும். உங்களுக்கு தீபாவளிக்கு வீட்டில் செய்ய வேண்டாம், இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு இந்த கை சுத்து முறுக்கு செய்து தரவங்களுடைய நம்பரை சொல்கிறேன். இதை சாப்பிட்டு பாருங்க. தீபாவளி 31ஆம் தேதி தீபாவளிக்கு நீங்கள் இங்கேயே ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிடலாம்.